என்னங்க எல்லாத்தையும் அப்படி ரசிக்கிறீங்க? அலங்காரம்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்கல்ல லட்சுமி. ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு பூ அலங்காரம். அம்மா இந்தாங்கம்மா. என்ன நீங்க வரும்போது பணத்தை அங்கேயே கீழே போட்டு வந்துட்டீங்க. அச்சச்சோ. ஆமாமா, கர்ச்சீஃபோட சேர்த்து வச்சிருந்தேன், கீழே விழுந்தது எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும். வீட்டுல எல்லாரும் உன்னை பத்தி தாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. எங்க அன்பு அடிக்கடி உன்னை பத்தி தாமா பேசுறா. அப்பா ஸ்தானத்துல இருந்து எவ்வளவு பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு. அவங்க பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசாலாம் எதுவுமே பண்ணல. அவங்க என் மேல இருக்கிற பாசத்துல அப்படிலாம் பேசுறாங்க. என்னம்மா அப்படி சொல்ற? நீயும் நல்லா படிச்சிருக்க, தம்பி தங்கச்சியை நல்லா படிக்க வச்சிருக்க, ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, இன்னொரு தங்கச்சிய கலெக்டருக்கு படிக்க வைக்கிற. இதெல்லாம் சாதாரண விஷயமாமா? நீங்க வரிசையா சொல்லும் போதுதான் ஐயோ இவ்வளவான மலைப்பா இருக்கு. என் தங்கச்சி திவ்யா கலெக்டர் ஆகணும், என் தம்பிக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை அமையணும், இன்னும் பொறுப்பு நிறைய இருக்கு. அந்த ஐயனார் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி தருவாருமா. நீயும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. அம்மாடி, நாங்களும் இந்த ஊருக்காரங்க தாமா, சென்னை தான் எங்களுக்கு புதுசு. ஆமா, நீங்க வருஷா வருஷம் இங்க வருவீங்களா? இல்ல இல்ல, ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எல்லாரும் வரோம். நிறைய மாறி இருக்கு, எங்களுக்கும் சில விஷயங்கள் புதுசா தான் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப மனசுக்கு அமைதியா இருக்கு. சென்னை விளம்பர நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ரஜினி எங்க இருந்தாலும் உடனே வாங்க, மிக விரைவில் வரவும். என்னம்மா இப்படி ஆச்சரியமா பாக்குற? இங்கெல்லாம் இப்படித்தான், கூட்டத்துல யாராவது தொலைஞ்சு போயிட்டா அனௌன்ஸ் பண்றதுக்குன்னு இப்படி ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்க. யாரோ சின்ன பையன் போல இருக்கு, யார் தொலைச்சிட்டு தேடுறாங்கன்னு தெரியல. அந்த ரஜினி நான் தான். ஆமா இல்ல, உன் பேரு தானே ரஜினி? சட்டுன்னு தோணவே இல்லம்மா. சின்ன பையன் யாரையாவது கூட்டிட்டு வந்தியாமா? இல்லையேம்மா, அதான் என் பேர் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியலையே. ஆமா, அந்த இடம் எங்க இருக்கு? அம்மாடி, இப்படியே நேரா போனேன்னு வச்சுக்கே, அந்த மூலையில இருக்கு. நாங்க வேணா கூட வரட்டுமா? ஐயோ இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். வரேம்மா, வரேன்ப்பா. ஹலோ, யாரை தேடுறீங்க? இல்ல, என் பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க, அதான் யாருன்னு பாக்குறேன். அப்படியா? ரஜினி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது, பிரான்ச் கிடையாது, பணங்கள் பார் சென்னையில் மட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்க பார்த்திபா? என்ன விளையாட்டு இது? அதான் விளையாட்டுன்னு தெரியுதுல்ல, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு, கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம், எல்லாருக்கும் கேட்டிருக்கோம்ல. கேட்கட்டுங்க. ஏங்க, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல அவங்களெல்லாம் நினைச்சு பயப்படுறீங்களா? என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? இல்லன்னு வேற சொல்லுவீங்களா? இப்ப அவங்க கேட்டா என்ன சொல்றது? ஏங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ஊர் திருவிழால தாங்க நடக்கும். நம்ம சென்னையில இந்த மாதிரி மைக் செட்டிங் ஏதாவது பாத்துருக்கீங்களா? சும்மா த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னு அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜாலியா தான் இருக்கு. உனக்கு த்ரில்லிங்கா இருந்தா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? எதுல விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாதா பார்த்திபா? வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தானேங்க. போதும் போதும்பா, கூட்டத்துல தொலைஞ்சு போயிடாம இங்கேயே இரு, நான் கிளம்புறேன். சரியா? ஏங்க 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 என்ன? நான் தான் சின்ன பையன் இல்லைன்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்றீங்கல்ல, அப்போ எனக்கு ஓகே சொல்லலாம்ல. இப்ப நீ அடிச்ச கூத்த யாரெல்லாம் கேட்டாங்களோ அங்க போனா இப்ப என்னெல்லாம் கேட்பாங்களோ நான் டென்ஷனா இருக்கேன். நீ பேசாம போயிடு. ஏங்க, நீங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறீங்க. யாரும் நம்மள தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்றல, காரணம் சொல்லு. அது வந்து நான் சொல்லட்டுமா? நம்மள யாருமே ஜோடி ஆளா நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. அதனால்தான் நீ என்கிட்ட எப்படி பேசினாலும் பழகினாலும் யாருக்கும் தப்பா தெரியல. யாரு சொன்னது? நேத்து நம்ம வக்கீல் சார் கூட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு கேட்டாரு. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லங்க. நம்மள யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க கண்ணுக்கு நாம நல்ல ஜோடியா தெரியுறோம். 2 நாளா தான் அவங்கள நமக்கு தெரியும். அவங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன அவ்வளவு க்ளோஸாவா இருக்கும்? இது சரியில்லை, நானே சரி பண்றேன். ஏங்க ஏங்க ஏங்க
மனசுல நான் இருக்கேன்னு கூட அவர் தெளிவா சொன்னாருங்க. நீங்க எப்போ ஒத்துக்க போறீங்க? உங்க குலதெய்வம் கோயிலு இங்கேயே ஓகே சொல்லலாமே. பார்த்திபா, நாம சேரணும்னு எங்கேயுமே எழுதி வைக்கல. அதுதான் உனக்கு எப்பவுமே என் பதில். எங்க குலதெய்வமே இதை ஏத்துக்காது. அப்ப வாங்க அங்கேயே கேட்போம். என்ன? உங்க குலதெய்வம் ஏத்துக்கிட்டா நீங்களும் ஏத்துப்பீங்கல்ல? வாங்க இப்பவே போய் கேட்போம். அட வாங்க அண்ணா, இந்தாங்கண்ணா வாங்க. நான் தான் வேண்டான்னு என் முடிவை சொல்றேன்ல, அப்புறம் ஏன் பூலாம் போட்டு பார்க்கணும்னு அடம் பிடிக்கிற? இவ்வளவு தூரம் உண்மையை சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. பூ போட்டு பாப்போம். ஐயனார் ஆசீர்வாதத்தை வாங்குவோம். பூசாரி. பூசாரி சொல்லுங்கம்மா. பார்த்திபா, நீயே சொல்லு. அது என்னாச்சு? பூசாரி ஐயா, இவன் தான் சாமி கிட்ட ஏதோ உத்தரவு கேட்கணும்னு வந்திருக்கான். அப்படியா? கேட்டுலாமே. தம்பி, அம்மன் சன்னதிய ஒரு 3 தடவை சுத்தி உங்க மனசுல இருக்கிறத வேண்டிக்கிட்டு வாங்க. போய் சுத்திட்டு வாங்க. இப்பவே போறேன். ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா. அவன் வேண்டிக்கிறதுக்கு உத்தரவு கிடைக்க கூடாது. அது நம்ம கையில இல்லம்மா. வெள்ளைப்பூ சிகப்பு பூ கட்டி போடுவோம். வெள்ளை வந்தா அது உத்தரவு தான். பூசாரி ஐயா, ரெண்டையுமே சிகப்பு பூவா கட்டி போட்டா? ஐயனார் சக்தி தெரியாம பேசுறீங்கம்மா. தப்பான செயலுக்கு என்ன உடந்தையாக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. அவன் வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா நிறைய பேருக்கு கஷ்டம். ஏன், அவனுக்கே கூட கஷ்டம்தான். அதனால்தான். அப்படி கட்டினா ஐயனார் உத்தரவு கொடுக்க மாட்டாரு. அவர் உத்தரவு கொடுத்துட்டா எந்த கஷ்டம் வந்தாலும் அவரே தீர்த்து வைப்பாரு. சரி, ரெண்டையுமே சிவப்பு பூவா போடணும்னு சொல்லி என்னையா ஐயனார் சொல்ல வச்சிருந்தா? அப்படியும் இருக்கலாம்ல. இப்ப நான் சொல்றத கூட அவரோட உத்தரவா இருக்கலாம்ல. அப்படியே செய்யலாமா? ரெண்டுமே சிகப்பு பூவா கட்டி போடுவோம். அதுக்கு மேல ஐயனாரே பாத்துக்கிட்டோம். சரிங்கய்யா. நீங்க என்ன கெஞ்சினாலும் உங்க ஐயனார் தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரும். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்னக்கா டென்ஷனா இருக்க? சார் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? என்கிட்ட சொல்லு. ஊசி பட்டாசு, உன்னை கலெக்டர் ஆக்கலான்னு பார்த்தா நீ என்ன ஓவரா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? பூசாரியும் ஒன்னு எடுத்துட்டு வர போறாரு. என்ன எடுத்துட்டு வர போறாரு? உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் தான். அது என்னோட வேண்டுதல். சாமி கிட்ட உத்தரவு கேட்கணும்னு வந்திருக்கேன். பூசாரி எடுத்துட்டு வர போயிருக்காரு. உத்தரவா? எதுக்கு? கல்யாண பிளான் ஏதாச்சும் இருக்கா பார்த்திபா? அப்படி போட்டு வாங்கினா நாங்க சொல்லிடுவோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். தம்பி, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. இதுல 2 பூ கட்டி போட்டிருக்கு. சாமியை மனசார வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு எடுங்க. ஏங்க, நீங்க எடுங்களேன். இல்ல வேண்டாம், நீயே எடு பார்த்திபா. தம்பி, உங்களுக்கு தானே உத்தரவு வேணும். நீங்க எடுத்து அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க பிரிச்சு பார்க்கட்டும்.
எல்லாம் நல்லபடியா முடியணும் ஆமா ஆமா. லட்சுமி ஐயோ. பார்த்து வரக்கூடாது. வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நல்லா இருக்கியா? ஆ ஆ, நல்லா இருக்கேன் சுவாமி. இங்க வரணும்னு உனக்கு இவ்வளவு நாளா தோணலையா? இப்பதான் தோணுச்சா? அப்படிலாம் இல்லை சுவாமி. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு மாதிரி இப்பதான் தீர்ந்துருக்கு. அதனால தான் சாஸ்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நம்பிட்டு இருக்கியா? என்ன சாமி சொல்றீங்க? நீ இங்க வரணும்ன்றது நீ முடிவு பண்ணல, அவன் முடிவு பண்ணது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை குலசாமி கோயிலுக்கு வரணும்னு யோசிச்சிருப்பியே. ஆ, ஆமா சாமி. ம், பக்கத்துல தானே இருக்கு, ஆனாலும் உன்னால வர முடியல பாரு. ஆ, ஆமா சுவாமி. ஆமா சாமி. பங்குனி உத்திர திருவிழாவுக்கு நீ இங்க வந்திருக்கனா ஏற்கனவே உன் தலையில எழுதி வச்சிருக்கு. ஆ, இப்போ நீயா முடிவு பண்ணி இங்க வரல. அவதானே உன் மருமக. ஆமா சாமி. உன் மருமக வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் அவ உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறா. ஆமா சாமி. அந்த சிவனை கட்டிக்க வந்த சக்தி அவ. கடவுளே. சிவன் எப்படி உக்கிரமானவனோ அதே அளவுக்கு சக்தியும் உக்கிரமானவ. ம், அவங்களும் இந்த சமயத்துல இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணது அந்த சாஸ்தா தான். சாமி, நீங்க என்னமோ சொல்ல வரீங்க. ஆனா அது என்னன்னு தான் எங்களுக்கு புரியல. நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க சாமி. உன் மருமகளை பத்திரமா பாத்துக்க. அவளுக்கு இந்த மண்ணுல ஒரு விடுதலை கிடைக்க வேண்டியது இருக்கு. அவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். ஆ, என் மருமகளுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும்னு சொல்றீங்களா சாமி? உன் மருமகளுக்கு கெடுதல் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்கல. உன் மருமகளால யாருக்கும் எதுவும் நடந்துடாம இருக்கணும். அவளை மட்டும் சரியா பாத்துக்கோங்க. இதே சந்தோஷத்தோட அவ எப்பவும் இருக்கணும்னா இந்த 4 நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஆ, இந்த 4 நாள் அவளை பத்திரமா பாத்துக்கணும். ஹாய் ரஜினி. ஹே. ரஜினி தானே? ம், ஆமா, ரஜினி தான். என் பேரு அன்பு செல்வி. அன்பு. ரொம்ப அழகான பேரு, அன்பு. எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஆட் ஏஜென்சி வேலையெல்லாம்? ஆ, ஆ, நல்லா போகுது. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க சிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்க. ஓ, நீங்க என்ன பண்றீங்க? பேசிக்கலி நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர். வாவ், சூப்பருங்க. முதல்ல சொந்தமாவே ஒரு பொட்டிக்லாம் வச்சு சொந்தமாவே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பொட்டிக்ல வேலை பார்க்கறேன். லைஃப் நம்மள எப்போ எங்க ஏத்தி விடும், எங்க இறக்கி விடும் சொல்ல முடியாது. ஆனா எங்க இருந்தாலும் செய்யற வேலைய பேஷனேட்டா செஞ்சா அதுக்கான ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். உண்மைதான் ரஜினி, அத நானும் நம்புறேன். பொசிஷனோட பேர் தான் மாறி இருக்கு,
ஆனா என் வேலை மேல இருக்கிற காதல் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. உங்களை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிற சந்தோஷம் உங்க முகத்திலயும் சிரிப்புலயும் அப்படியே தெரியுது. நிஜமாவா? நிஜமா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா தான் நான் இப்படி இருக்கேன். அதுக்கு முன்னாடி சாரி ஒன்னு சொல்லலாம்ல? தாராளமா. தேங்க்ஸ். முன்னாடி எல்லாம் நான் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன். ஏன்? என்ன மாதிரினா? நான் எப்படி இருக்கேன்? சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த சிரிப்புல சந்தோஷம் இல்லையே. உங்க வீட்ல எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை ரஜினி ரஜினின்னு பேசுறாங்க. அவங்க பேசுனத கேட்டே நான் உனக்கு ஃபேன் ஆயிட்டேன். நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அது ஒரு பெரிய கதையாச்சே. பரவாயில்ல, நானும் கதையெல்லாம் கேட்பேன். அது எங்க அப்பா சின்ன வயசுலயே எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பானா இப்போ உன் கூட வந்திருக்காரே அவரு? அவர்தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களெல்லாம் விட்டுட்டு போனவரு திரும்பி வந்து ஒரு 4-5 மாசம் தான் ஆகுது. அம்மா எங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு கட்டத்துக்கு மேல மொத்த பொறுப்பையும் நான் எடுத்துக்கிட்டேன். அது இன்னும் முழுசா முடியல. அதனால என் கல்யாணத்தை பத்தில நான் யோசிக்கல. ரஜினி, உனக்கு ஒரு துணை இருந்தா 2 பேரும் குடும்பத்தை சேர்ந்து பாத்துக்கலாம்ல? என் குடும்பத்தை அவங்க குடும்பமா நினைக்கிற ஒரு துணை கிடைக்கணும்ல. அது மட்டும் இல்ல, என் பாரத்தை இன்னொருத்தர் ஏன் சுமக்கணும்னு தோணுச்சு. கரெக்ட் தான். நான் கூட அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன். ஆனா மென்டலி வீக் ஆகும் போதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஏன் பசங்களை தன்னோட பசங்களா நினைக்கணுமேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பாக்குற? என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட ஃபேமிலிய நான் தான் பாத்துக்கிட்டேன். அவரும் அவரோட அம்மாவும் சேர்ந்து என் பிசினஸ்க்காக வச்சிருந்த 25 லட்சத்தை திருடிட்டு போயிட்டாங்க. ஐயோ! வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம ஊரை விட்டே ஓடி வந்தேன். ஆனா இவர் சிவம் எனக்கே தெரியாம என் கடனை முழுக்க அடைச்சிட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானா தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர அவரா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்பு, அவர் என்ன தேடி தேடி வந்தப்பெல்லாம் நான் அவரை அவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன், ஹர்ட் பண்ணிருக்கேன். என் பசங்க லைஃப் நினைச்சு பயந்து போய் அவரை ஏத்துக்கவே இல்லை. புரியுது. எங்க கல்யாணம் கூட நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் நடந்துச்சு. எது வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு அவர் சொன்ன வார்த்தைய அவர் காப்பாத்திட்டாரு. ஆமா, உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு கலை பாரதின்னு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவருக்கு இனியா ஓவியான்னு 2 பொண்ணுங்க. கலை பாரதிக்கு நல்ல அப்பாவா இருப்பாரான்னு எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ நான் இல்லனாலும் அவங்கள சிவம் நல்லா பாத்துப்பாருன்னு நம்பிக்கை வந்துருச்சு. கிரேட்டுங்க. என் முகத்துல தெரியுதுன்னு நீ சொன்ன நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்னா அது சிவம் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு துணை கிடைச்சா நீயும் எதையும் யோசிக்காம ஏத்துக்கலாம் ரஜினி. உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும். உன்னையும் ஒருத்தர் தேடி தேடி வரான், ஆனா நீதான் வேணான்னு சொல்ற இல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? அப்போ அது உண்மையா? யாரோ ஒருத்தர் இருக்காங்களா? போட்டு வாங்குறீங்களா? ரஜினி, நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்மள விட்டு கொடுக்காம எப்பவும் நமக்காக இருக்கிற ஒரு துணை எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. உனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா மறக்காம எதையும் யோசிக்காம உடனே ஏத்துக்கோ.
குடும்பத்துக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்க நான் யோசிச்சதே இல்லை. என் லைஃப்னு நான் தனியா யோசிக்கிறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரஜினி, நீயும் சாதாரணமா இந்த வாழ்க்கைய கடந்து வரலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நமக்காகவும் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பில்ல. எல்லாருக்கும் நல்லது செய்யும் போது நமக்கும் நல்லதுதான் நடக்கும். நீ சீக்கிரமா ரிஸ்க் எடுக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுத்துறது போதுமா இல்ல என்ன ஸ்பீடா சுத்த சொல்லவா? பார்த்திபன், சிகரெட் இந்தாங்க. பழக்கம் இல்ல ப்ரோ. என்னங்க பழக்கம் இல்லையா இல்ல ரஜினி கோச்சுப்பாங்களேன்னு வேண்டான்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. இல்ல ரஜினிக்காக இதை பண்ணலனா ஓகே தான். நமக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். நிஜமாவே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்க 2 பேருக்கும் நடுவுல சின்னதா ஒரு ஃபீல் போகுது, அது எனக்கு தெரியும். நான் சொல்றது கரெக்ட் தானே? பயங்கரமான வக்கீலா இருக்கீங்க. அப்போ நான் சொன்னது கரெக்ட். எனக்கு ரஜினியும் அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் மாசமா தான் தெரியும். அவங்க வீட்ல கூட இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கதையோடய டிராவல் பண்றவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி வெளியில இருக்கிற ஆளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்போ? என்ன பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் ஓவரா வளைஞ்சிருப்பேன், அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதானே? சேச்சே, நீங்க ரஜினியை லவ் பண்றீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா ரஜினிக்கு உங்க மேல லவ் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா பார்த்திபன், சண்டை நடக்கும்போது நான் ரஜினியை கவனிச்சேன். உங்க மேல ஒவ்வொரு அடி விழும்போதும் அவங்க பதறிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ரஜினிக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. நிஜமாவா சொல்றீங்க? ஏங்க இப்படி கேக்குறீங்க? ரஜினி கிட்ட உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். ரஜினி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்திபன் சொல்றீங்க? ஆமா வக்கீல் சார், நான் லவ்வ சொன்னப்போ அவங்க ஏத்துக்கல. ஆனா நான் விடாம அவங்கள இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரஜினி ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரஜினி மனசுல நீங்க இருக்கீங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பார்த்திபன், பொண்ணுங்க சில சமயத்துல ஆமான்னு சொன்னா இல்லன்னு அர்த்தம், இல்லன்னு சொன்னாங்கன்னா ஆமான்னு அர்த்தம். ஓ, அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க எப்ப வேணும்னு சொல்லுவாங்க, எப்ப வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, ரஜினி ஏன் உங்களை வேண்டான்னு சொன்னாங்க? ரஜினிக்கு அவங்க ஃபேமிலி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் வந்துட்டா எங்க ஃபேமிலியை பாத்துக்க முடியாதோன்னு நினைக்கிறாங்க. ஏன் கதையும் இதேதான். என்ன வக்கீல் சொல்றீங்க? ஆமாங்க, நானும் அன்பும் டைவர்சி. எனக்கு 2 குழந்தைங்க, அன்புக்கு 2 குழந்தைங்க. நான் அன்பு கிட்ட முதல்ல என் லவ் சொன்னப்போ முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாங்க. வக்கீல் சார், உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஐயோ, கேளுங்க. ரஜினி மனசு மாற நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல பார்த்திபன், ரஜினி அவங்க ஃபேமிலியை பாத்துக்கிற மாதிரி நீங்களும் அந்த ஃபேமிலியை பாத்துக்கோங்க. அவங்களுக்கு உங்க மேல தான நம்பிக்கை வரும். ரஜினிக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க இதை பண்ணுனா ரஜினியும் தன்னோட காதல உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா என்ன லவ் பண்ணாத மாதிரியே நல்லா நடிக்கிறாங்க பிரதர். இல்ல பார்த்திபன், எல்லாரும் அன்பை எப்பவும் காட்டிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை வரணும். அப்படி வரும்போது கட்டாயமா அவங்க அன்பு காட்டுவாங்க.
அப்பதான் நமக்கே புரியும் நம்மள வேண்டான்னு சொன்னவங்க நம்மள இவ்ளோ நேசிக்கிறாங்களான்னு. பிரதர், இவ்ளோ நாளா இந்த கேள்விக்கு தான் பிரதர் பதில் தெரியாம குழப்பத்துல இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லிட்டீங்க. ஐம் சோ ஹாப்பி. ஏன் வக்கீல் சார், நான் ஒருவேளை இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிடிக்கலையோ? நான் வேணா கொஞ்சம் சீரியஸா மாறிடுவா? ஐயோ, அப்படி மட்டும் மாறுனீங்க ரஜினிக்கு உங்களை உண்மையாவே பிடிக்காம போயிடும். ரஜினி மனசுல ஒரு தனிமை இருக்கு. நீங்க அந்த தனிமையை போக்கி இருக்கீங்க. அதனால்தான் ரஜினிக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, அது போதும். இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஐயோ சூப்பருங்க, சூப்பர். நான் கும்பிட வந்த குலசாமியே நீங்க தான். ஏங்க சிவம் சாமி, எனக்கு ஒரு நல்ல அருள்வாக்க சொன்னீங்க. நன்றி சாமி. ஆல் தி பெஸ்ட். திவ்யா, திவ்யா. ஹாய் திவ்யா. என்ன, எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? என்ன திவ்யா நீ இப்படி பேசுற? அம்மா மட்டும் சத்தியம் வாங்கலனா நீயும் என்ன ஏமாத்திட்டு தானே போயிருப்ப. ஐயோ மாமா, எதுக்கு இப்படி பேசுறீங்க? எங்க அம்மாக்கு பதிலா நான் தான் சூசைட் பண்ணிருக்கணும். அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டல, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஆசையா உன்கிட்ட பேசலான்னு வந்தா சந்தோஷமா 2 வார்த்தையாவது பேசலாம்ல. படிப்பு முடியற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிருக்கேன்ல. திவ்யா, படிக்கும் போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா? இப்போ கோயில் திருவிழாவுக்கு ஃபேமிலியா ஜாலியா வந்திருக்கோம், இங்க பேசினா என்ன திவ்யா? ரஜினி அக்கா பார்த்தானா அப்ப தெரியும் என்ன நடக்குதுன்னு. என்ன திவ்யா எப்ப பார்த்தாலும் ரஜினிகா ரஜினிகான்னு சொல்லிட்டே இருக்க? டேய் ஆனந்த், என்னடா சொல்ற? என் மருமக அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுடா. வாங்கி கொடுக்கலாமே. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். டேய், என் மருமக அப்படிதான் சொல்லுவா. நீ கட்டிக்க போறவன் தானே, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து நீ தான் வாங்கி கொடுக்கணும். சரிதானே மருமகளே? இப்போ பாரு, மருமகளேன்னு பின்னாடியே தெரிஞ்சு உசுரம் வாங்குது. பாத்துக்கலாம். ஆனந்த், வளையல் கடை இங்கேயே வச்சுக்கிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். வளையல்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்க போறவளுக்கு வளையல் வாங்கி கொடுத்தா நல்லதும் கூட. வாடா, வந்து வாங்கி கொடு. சரிமா, வாங்கி கொடுத்தலாமா? வா திவ்யா. மாமா வா, வாடா. பாருடா. டேய், இது நல்லா இருக்காடா. இது வேணாமா? திவ்யா, உனக்கு பிடிச்ச வளையல நீயே செலக்ட் பண்ணு. ஏய், உன்னை கட்டிக்க போறவன் ஆசையா கேக்குறான்ல, பாரேமா. ஐயோ அத்தை, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நீங்க இப்படியே கட்டிக்க போறவன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாரும் இருக்கும்போது நான் சொல்ல மாட்டேன், சரியா? நீ வளையல பாரு. இங்க பாரு, இந்த பச்சை கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கடா? சூப்பரா இருக்குமா? இது பாரு, போட்டு பாக்குறேன். கை காட்டு. சைஸ் கரெக்டா தான் இருக்கு. ஆனந்த், இந்தா நீ அவளுக்கு போட்டு விடு. ஐயோ அத்தை வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். நீ சுமாரு. இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கெல்லாம் வந்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீ சினிமால எல்லாம் பார்த்தது இல்லையா? டேய், இந்தாடா. டேய், இதுக்கே இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இந்த கோயில்ல வச்சுதான் நான் உங்க கல்யாணத்தையே பண்ணணும்னு முடிவோட வந்திருக்கேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. அத்தை, என்ன சொல்றீங்க? இங்க இங்க கல்யாணமா? அம்மாடி, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். குலதெய்வம் கோயில்ல கல்யாணம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதான். அத்தை, ரஜினி அக்கா எல்லாரும் இங்கதானே இருக்காங்க. இங்க பாரு மருமகளே, எல்லாரும் இருக்கும் போதே யாருக்குமே தெரியாம கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ டெல்லிக்கு போகும்போது என் பையன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கணும். இந்த அத்தையை நம்பு திவ்யா. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையுமே நான் நல்லபடியா முடிக்கிறேன். டேய், இந்தா இப்ப வளையல் போட்டு விடு. குடும்பம் எடுத்துக்கோ.
டேய் ஆனந்த், வாடா நம்ம போலாம். அம்மா நான் பேசிட்டு வரேன். வாடா. வரேன் திவ்யா. என்னடி இங்க நின்னுகிட்டு இருக்கிற? ஒன்னும் இல்லம்மா. இந்த விபூதி எடுத்துக்கோ. என்னடி அப்படி பாக்குற? மா, நீ நல்லா இருக்கியாமா? என்னடி ஒன்னா தானே அவ்வளவு தூரம் வந்தோம், உன் கூட தானே இருக்கேன், அப்புறம் என்ன நல்லா இருக்கியான்னு கேக்குற? இப்ப சாமி கும்பிடும் போது கூட நல்லா இருக்கணும் தானே கேட்டிருப்ப. நல்லா இருக்கிற நீ எதுக்கு நல்லா இருக்கணும்னு கேக்குற? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஓ, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா ரஜினி லவ் பண்ண பையனுக்கு ஏன் என்ன கல்யாணம் பண்ணி வச்ச? அவங்க 2 பேரும் விரும்பினாங்கன்னு எனக்கு தெரியாது ராதிகா. தெரிஞ்சிருந்தா சொல்லுமா. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? தெரிஞ்சிருந்தா அவங்க 2 பேரு கல்யாணத்தையும் நான் செஞ்சு வச்சிருப்பேன்டி. அப்ப இந்த விஷயம் உனக்கு எப்பமா தெரியும்? அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ராதிகா. ஏன் நீ என்கிட்ட சொல்லல? சொல்லுமா. உனக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் சொன்னா நீ வேண்டான்னு வந்துட்டா உன் வாழ்க்கை தானே வீணா போகும். அதான். அப்போ ரஜினி அக்கா வாழ்க்கைக்கு என்னமா பதில்? ராதிகா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீயே எல்லாரையும் மன்னிச்சிட்ட. நீயே எதுக்கு இப்போ புதுசா என்கிட்ட ஆரம்பிக்கிற? மா, அரவிந்த புடிச்சிருக்குன்னு நான் சொன்னதுனால அவளோட காதலியை எனக்கு விட்டு கொடுத்திருக்கா. அவளை நான் மன்னிப்பேன். உன்னை எதுக்குமா மன்னிக்கணும்? நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து ரஜினியை தான் பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசினேன். ஏமா, எதுக்கு அப்படி செஞ்ச? ரஜினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமையுண்டி. ஆனா நல்ல இடம் தேடி வரும்போது உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் நினைச்சேன்டி. அப்போ அரவிந்த் எல்லாம் பிளான் பண்ணி ரஜினியை கல்யாணம் பண்ணிக்க தான் வந்திருக்காரு. நீ தான் மொத்த ஆட்டத்தையும் மாத்தி விட்டுருக்க. ராதிகா, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ரஜினிக்கும் நீ தானமா அம்மா, அவளையும் நீ தானே பெத்த. ராதிகா, பொங்காத பொங்காத. ஒரு பெத்த தாய் எல்லா பொண்ணுங்களையும் ஒன்னா தானே பாக்கணும். எனக்கு நல்லது பண்றேன்னு அவ வாழ்க்கைய கெடுத்துட்டு அத பெருமையா வர சொல்லிட்டு இருக்க. நான் தெரியாம தான் செஞ்சுட்டேன்டி. அவ அரவிந்த விரும்பினா அதை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. எப்படி சொல்லுவா? அதுக்குள்ளதான் நான் அரவிந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. சரி, அத கூட விடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? அவங்க 2 பேரும் விரும்பினாங்களோ இல்லையோ, அவ எனக்கு மூத்தவ தானே. அவளுக்கு ஒரு சம்பந்தம் வரும்போது நீ அவளுக்கு தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அதுதானமா நியாயம். அவ கல்யாணம் பண்ணி போயிட்டா பைசா எப்படி வரும்னு யோசிச்சுட்டல்ல. ராதிகா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதடி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை எப்படி நல்லபடியா வாழறதுன்னு பாரு. ரஜினிக்கு எப்படி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். ஏன் நல்ல வாழ்க்கைக்காக அவ வாழ்க்கையை கெடுத்த? இப்போ அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு இன்னும் யார் வாழ்க்கையை கெடுக்க போற? ராதிகா, இங்க பாருமா, அவ வாழ்க்கை அவ பிரச்சனை. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், இல்ல பண்ணாம கூட போகட்டும். ஆனா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கேன்னு மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடாத. ஏண்டி, உனக்கு என்ன குறை? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே விடுடி, போ அந்த பக்கம். பரவாயில்லையேமா, அப்ப கூட பயந்த மாதிரி தெரியலையே. தைரியமா தள்ளி விடுற. இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கணுமோ? மா, உன்னை வச்சு சும்மா டைம் பாஸ் பண்ணமா. பரவாயில்ல, நீ ரொம்ப தைரியசாலிதான். மா, எனக்கு அப்படிலாம் எந்த கோவமும் இல்லமா.
நீ ஹாப்பியா சாமி கும்பிடு, நான் அப்புறம் வந்து உன்னை வேற மாதிரி பயன்படுத்துறேன். ஆ? ஜாலி சுத்துது சுத்துது சுத்துதே, ஹே ஜாலி ஜாலி, ஹே ஜாலியா இருக்கு, ஹே ஹே ஜாலி ஜாலியா இருக்குல்ல. ரொம்ப வக்கீலு. ஜாலியா இருக்குது. சொல்லுடா செல்லம். என்ன இது புதுசா செல்லம்லாம்? நீ என்ன வக்கீல்னு கூப்பிட்டே செல்லம். நான் வக்கீலன் தானே கூப்பிட்டேன், நீ என்னமோ செல்லம் இல்லங்கிற. பாரு, நீ என்ன நீ வான்னு கூப்பிட்டேனா கோவமா இருக்கேன்னு அர்த்தம். நீ என்ன சிவம்னு கூப்பிட்டேனா நல்ல மூட்ல இருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி நீ ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது தான் என்ன வக்கீலுன்னு கூப்பிடுவேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? நீ லா படிச்சியா இல்ல மனச கண்டுபிடிக்க சைக்காலஜி படிச்சியா? உன்னை முதல்ல அந்த கல்யாண வீட்டுல தூக்கிட்டு ஓடினப்ப நீ கோவப்பட்டு கத்துன. ஆனா அந்த நிமிஷம் நான் உன் முகத்தை பார்க்கும்போது என் மனசுல தோணுச்சு, எனக்கு நீதான். உன் வாய் என்ன வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் உன் மனசு என்ன வேணும்னு தான் சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னது கரெக்ட் தான். நான் இப்ப நல்ல மூட்ல தான் இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் மனசுல எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கலையும் பாரதியும் உன்னை ஏத்துப்பாங்களா, இனியாவும் ஓவியாவும் தான் என்ன ஏத்துப்பாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பயம், அந்த சந்தேகம் எதுவுமே இல்லை. அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தோட ஒரு கவலையும் இருக்கு. என்னது? அந்த சந்தோஷம் எப்பவுமே நீடிக்கணுமேனுதான். என் வாழ்க்கையில எனக்கு எந்த சந்தோஷமும் நிலைச்சதே இல்லை. அதனாலதான். அன்பு, நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நம்ம சந்தோஷம் நம்ம கையில இல்ல. இது என்ன புதுசா இருக்கு? ஆமா அன்பு, உன் சந்தோஷத்தோட சாவி என்கிட்ட இருக்கு. அதை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத. ஏன் வாழ்க்கை, குழந்தைங்களோட வாழ்க்கை எல்லாமே உன் கையில தான் இருக்கு. ஆஹா, கவலைப்படாத அன்பு. ஆஞ்சநேயர் மலையை தூக்குன மாதிரி நான் எல்லாத்தையும் தூக்கி சுமப்பேன். அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே, நீங்கள் சிறந்த கணவர் என்பதை உங்கள் மனைவிக்கு நிரூபிக்க உங்களுக்கு அரிய வாய்ப்பு. நிரூபிக்க தயாராக அத்தனை கணவன்மார்களும் உடனடியாக ஆட்டக்களத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே சைக்கிள் ஓட்டும் போட்டி நடக்க உள்ளது. யார் அதிக நேரம் சைக்கிள் ஓட்டுகிறாரோ அவருக்கு சிறந்த கணவர் என்ற மெடல் வழங்கப்படும். அன்பு, ஒரு நிமிஷம். அண்ணே, இந்த சைக்கிள் கொஞ்சம் கொடுங்களேன். சைக்கிள்லாம் தர முடியாது பிரதர், இது ஏன் சைக்கிள் பிரதர், எனக்கு சைக்கிள் வேணும். உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு. 1000மா? ஆமா. சரி சரி, நீங்க இப்ப எனக்கு சைக்கிளை மட்டும் கொடுங்க. நான் போட்டியில கலந்துக்கிட்டு திரும்ப உங்க சைக்கிளை உங்ககிட்டயே கொடுத்து. சரி சரி, இந்தாங்க. அதை எடுத்துருங்க. என்ன இது வக்கீலு? என்னதான் நம்ம ஒருத்தர் விரும்பினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டைம் கிடைக்கும் போது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த லவ்ல ஒரு த்ரில் இருக்கும். இனிமேதான் நீ ஏதாவது செஞ்சு உன் காதல ப்ரூவ் பண்ணணும்லாம் இல்ல. நீ ஆல்ரெடி கோல்டு தான். என்னதான் கோல்டா இருந்தாலும் அப்பப்போ உரசுனாதான் ஜொலிக்கும். நீ பாத்துக்கிட்டே ரன்பு, இந்த சைக்கிளை விடாம மிதின்னு மிதிச்சு
உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு காட்டுறேன். அதெல்லாம் சரி, கடைசியா நீ எப்ப சைக்கிள் ஓட்டுன? எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்கூல் படிக்கிறப்ப சைக்கிள் ஓட்டிருப்ப. இதெல்லாம் வேலைக்காகாது, விட்டுடு. ஆ? இங்க பாரு, அவன் ஒரு 5000 10,000 பரிசு வாங்க சைக்கிள் ஓட்டலான்னு சொல்லியிருந்தா நான் போக மாட்டேன். அவன் கொடுக்க போறது சிறந்த கணவருக்கான மெடல். அதை எப்படி விடுறது? ம். நான் போய் போட்டியில கலந்துக்கிறேன். நீ பசங்களை கூட்டிட்டு வந்து சேரு. நீ சரியான 8ஆம் கிளாஸ்டா. ரொம்ப பழசா யோசிக்கிற. ஆ, காதலே பழசுதான் அன்பு. இப்ப வரைக்கும் காதலிக்கிறவங்க தாஜ்மஹால் தானே கிஃப்டா கொடுக்குறாங்க. ம். போயிட்டு வரேன்.